அந்த காலை 5 மணி இருக்கும். இரவு முழுவதும் சோர்வாக வேலை செய்ததால் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தேன். அந்த அமைதி உடைந்து திடீரென்று கேட்ட கதவின் தட்டும் சத்தம். முதலில் கனவில்தான் கேட்கின்றது என்று நினைத்தேன். ஆனால் சத்தம் மீண்டும் மீண்டும் அதிகரித்தது. மனதில் ஒரு பதட்டம் எழுந்தது. விரைவாக எழுந்து கதவுக்கு சென்றேன். கதவின் பின்னால் என் மாமியார் "அர்ஜுன், கதவை திற" என்று பதட்டமாக கத்திக் கொண்டிருந்தார். அந்த குரலில் ஏதோ அவசரம், ஏதோ பயமாக இருந்தது. உடனே கதவை திறந்தேன். அந்த சத்தத்தை கேட்டதும் என் கணவரும் விழித்துக் கொண்டார். கணவருக்கு தூக்கமாக இருந்தாலும் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. "என்ன ஆச்சு அம்மா? ஏன் இப்படி கூப்பிடுகிறீர்கள்?" என்று கேட்டேன். அவர் பதில் சொல்லாமல் "என் மகன் எங்கே?" என்று கேட்டார்கள். அந்த கேள்வியில் இருந்த பதட்டம் என்னை பயம் காட்டியது. அவர்கள் குரலை கேட்டதும் என் கணவர் பின்புறத்திலிருந்து வந்தார்கள். "அம்மா, என்னாச்சு?" என்று கேட்டார். "உன் தங்கையின் வீட்டிலிருந்து ஃபோன்" என்றார்கள். அவர்கள் தடுமாறிக் கொண்டே பேசினார்கள். அந்த வார்த்தையும் முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் அந்த இடைவெளியில் பெரிய விஷயம் நடந்திருக்கலாம் என்று உணர்வு கொண்டேன். அவர்கள் கையும் சற்று நடுங்கியது. அதை பார்த்தவுடன் நான் உடனே உள்ளே சென்று ஒரு கண்ணாடியில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். அவர்கள் ஒரு மூச்சில் குடித்துவிட்டு கண்ணாடியை கீழே வைத்தார்கள். "என்ன ஆச்சு அம்மா?" என்று மீண்டும் அர்ஜுன் கேட்டான். "உன் தங்கையின் மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள். உன் தங்கை எனக்கு ஃபோன் செய்தால், உனக்கும் அழைத்தாள். நீ எடுக்கவில்லை" என்றார்கள். "நேற்று இரவே என் ஃபோனில் சார்ஜர் இல்லை அம்மா. இப்போதுதான் போட்டேன். சரி, நான் போய் பார்த்துவிட்டு வரேன்" என்று சொல்லி அவசரமாக உள்ளே சென்று தயாரானார்கள். அந்த அவசரத்தில் என்னை ஒரு பார்வை கூட பார்க்காமல் சென்றார்கள். என் மனதிலும் ஒரு சிறிய வெற்றிடத்தை விட்டு சென்றார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுவிட்டு நான் சமையலறைக்கு சென்றேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று என்னையே நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் வீட்டில் நடந்த அந்த அவசரம் என் மனதை அமைதியாக விடவில்லை. நான் அடுப்பை ஏற்றி காப்பி, டீ எல்லாம் தயார் செய்ய ஆரம்பித்தேன். என்னை பின்தொடர்ந்த என் மாமியார், "எனக்கு டீ போடு. விக்னேஷும் நந்தினியும் காலேஜ் கிளம்பணும். சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. நான் என் மகனுடன் மருத்துவமனைக்கு சென்று வருகிறேன்" என்றார்கள். அந்த வார்த்தை ஒரு கட்டாயமாக இருந்தது. அது ஒரு வேண்டுகோளாக இல்லை. இந்த வீட்டில் சமையல் முதல் சிறிய வேலை வரை எல்லாம் செய்வது நான்தான். என் பெயர் நந்தினி. இந்த வீட்டில் மருமகளாக வந்து 3 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் இந்த 3 மாதங்கள் எனக்கு 3 வருடங்களாக உணரப்படுகின்றது. திருமணத்துக்கு சில நாட்களுக்கு முன்புதான் என் கணவரின் தங்கை கவிதாவிற்கு திருமணம் நடந்தது. வீட்டில் இன்னும் நாத்தனார் கொழுந்தனார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கல்லூரி படிக்கின்றார்கள். இவ்வளவு பேர் இருக்கின்ற இந்த வீட்டில் பொறுப்புகள் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நான் அதிகம் படிக்கவில்லை. 12ஆம் வகுப்பு வரைதான். ஆனால் அதற்கு பிறகு படிக்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் இருந்தது. அந்த ஆசையை யாருமே கேட்கவில்லை. பெண் குழந்தைக்கு இதுவே போதும் என்று சொல்லி என் அப்பா என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை என்னுடையது இல்லை என்று உணர்ந்தேன். சில சமயம் வருவதுண்டு. அர்ஜுன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றார். அவர் நல்லவர்தான். ஆனால் எப்பொழுதும் அம்மாவின் வார்த்தைகளை தான் கேட்பார். என் மாமியார் எப்பொழுதும் என்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நான் எதை செய்தாலும் சரியாக தோன்றாது. 3 மாதங்கள் ஆன இந்த வீடு நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பழக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நான் இன்னும் ஒரு குழந்தைதான் என்று யாருக்கும் நினைவு இல்லை. கவிதா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே அங்கு சென்று பார்த்து வருவார்கள். அவளின் வலி அவர்களுக்கு உடனே தெரியும். ஆனால் என் மனதில் என்ன நடக்கிறது என்று யாரும் கேட்கவில்லை. என்னை என் வீட்டுக்கு அனுப்புவது அவர்களுக்கு விருப்பமில்லை. இப்போதுதான் கல்யாணமானது, போக வேண்டுமா என்று சொல்லிவிடுவார்கள். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க ஆசை. என் தம்பிகளை நினைத்தாலே கண்களில் நீர் வருகின்றது. ஆனால் அதை வெளியே காட்ட முடியாது. இந்த வீட்டில் என் உணர்வுகளுக்கு இடமில்லை போல எனக்கு தோன்றுகின்றது. இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டே நான் சமையல் வேலைகளை முடித்தேன். அர்ஜுனும் மாமியாரும் சாப்பிட்டுவிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டார்கள். நாத்தனாரும் கொழுந்தனாரும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு போய்விட்டார்கள். வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. அந்த அமைதி என்னை சாந்தி கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு வெறுப்பை தான் தந்தது. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலையும் என்னை சும்மா பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது.
எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ஒரு நிமிடம் உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் என் மனதில் இருந்த எண்ணங்கள் வெளிவந்தது. இப்படி எவ்வளவு நாள் என்ற கேள்வி என்னை துரத்திக் கொண்டிருந்தது. எனக்கென்று ஒரு வாழ்க்கை கிடைக்கும், யாரும் குறை சொல்லாத ஒரு இடம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அர்ஜுன் ஒத்துக்கொள்வாரா என்ற சந்தேகம் வந்தது. அந்த எண்ணத்துடனே எனக்கு முழுவதும் கழிந்தது. மாலை நேரம் வந்தது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. என் கணவர் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தார். முகத்தில் சோர்வு இருந்தது. நான் சமையல் அறையில் இரவு உணவு செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் நாத்தனார் என்னிடம் வந்து, அண்ணனிடம் எனக்கு பணம் கேளுங்கள், நான் நண்பர்களிடம் சுற்றுலா செல்லணும் என்றார்கள். நான் அமைதியாக, நீங்கள் உங்கள் அண்ணனிடம் கேளுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர் முகம் மாறியது. திருமணத்துக்கு முன்பு அண்ணன் எல்லாத்தையும், எந்த விஷயத்தையும் என்னிடம் பேசுவார். இப்போது என்னிடம் பேச மாட்டார். நீங்கள் சொன்னதை தான் அவர் கேட்பார்கள் என்று சற்று கடுமையாகத்தான் சொன்னார்கள். அந்த வார்த்தை என் மனதை குத்தியது. நான் எதையும் தவறாக சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய மனக்கசப்பு என்னை நோக்கி வந்து விழுந்தது. ஏற்கனவே இந்த வீட்டில் நான் ஒரு அந்நியமாக உணர்கின்றேன். அதற்கு மேல் இப்படி பேசப்படுவது என் மனதை இன்னும் உடைந்தது. எதையும் சொல்லாமல் அமைதியாக நின்றேன். இதற்கு மேல் பேசினால் பிரச்சனை பெரிதாகிவிடும். இந்த வீட்டில் என் அமைதியும் என் பாதுகாப்பும் பெரும்பாலும் எல்லா காயங்களையும் என் உள்ளுக்குள் வைத்து கொண்டு வாழ்கின்றேன். பேசாமல் அழாமல் யாருக்கும் தெரியாமல் என் மனம் மட்டும் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தது. அந்த நாளில் என் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு என் அறைக்கு சென்றேன். அப்பொழுது எனக்காக அர்ஜுன் காத்து கொண்டிருந்தான். நான் அமைதியாக அவர் அருகே அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் மெதுவாக சிரித்துக்கொண்டு, ஒன்றுமில்லை, கவிதாவின் மாமியார் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள், அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொல்லிவிட்டு கம்பெனியில் நடந்த அனைத்தையும் என்னிடம் சொன்னார். அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே நான் சற்று தயக்கத்துடன், உங்கள் தங்கை சுற்றுலா செல்ல உங்களிடம் காசு கேட்டார்கள், நான் அண்ணனிடம் கேட்டுக்கொள் என்று சொன்னேன். அதற்கு நீங்கள் சொன்னாதான் அண்ணன் கேட்பார் என்று கோபமாக சொல்லிவிட்டார் என்று சொன்னேன். அவர் அமைதியாக கேட்டுவிட்டு, அது அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமில்லை என்று சொன்னார். எப்பொழுது முடியுமோ அப்பொழுது நான் காசு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நான் சொன்னால் நாத்தனார் கேட்க மாட்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. மறுநாள் காலை அவர் நேராக என்னிடம் வந்து கேட்டார். நான் அர்ஜுன் சொன்னதை அப்படியே சொன்னேன். ஆனால் அவர் கோபமாக, நீங்கள்தான் தர வேண்டாம் என்று சொல்லியிருப்பீர்கள் என்று என்னை குற்றம் சாட்டினாள். நான் எவ்வளவு உண்மையை சொன்னாலும் அவள் நம்பவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் மனவேதனை ஏற்பட்டது. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் பழி மட்டும் என்மேல் விழுந்தது என்று மனம் உடைந்தேன். என் வீட்டில் நான் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே வைத்தார்கள். ஆனால் வெளி உலகத்தை பற்றி எந்த அனுபவம் எனக்கு இல்லை. எல்லா இடங்களிலும் இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமா என்று நானே என்னை கேட்டுக்கொண்டேன். ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த இரவே நான் அர்ஜுனுடன் மனம் திறந்து பேசினேன். நாம் தனியாக போய்விடலாம். உங்கள் அம்மாவையும் தங்கையும் நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். ஆனால் இங்கு என்னை யாரும் மதிக்கவில்லை, பேசவில்லை. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நான் தான் செய்கின்றேன். இந்த வீட்டில் எனக்கு ஒரு மதிப்பு வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை ஒரு முடிவு வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர் அமைதியாக இருந்தார். எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த அமைதி எனக்கு கோபமாக மாறியது. நான் 3 நாட்களாக அவரிடம் பேசாமல் இருந்தேன். என் மனதில் காயங்கள் பெரிதாகிக் கொண்டே போனது. 3வது நாள் காலையில் அவர் என்னிடம் ஒரு படிவத்தில் கையெழுத்து வாங்கினார். நான் குழப்பத்துடன் இது என்னவென்று கேட்டேன். அவர் சிரித்தபடி, இது நம் எதிர்காலம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த வார்த்தை எனக்கு புரியாமல் என் மனதில் குழப்பமாக இருந்தது. 2 நாட்கள் கழித்து அவர் எனக்கு ஒரு புத்தகங்கள், சில பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தார். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். இது என்னவென்று கேட்டேன். அவர் மெதுவாக சிரித்து, உன்னை நான் கல்லூரி சேர்த்திருக்கின்றேன். நாளையிலிருந்து நீ கல்லூரி போய் படிக்கலாம். நான் உனக்கு துணையாக இருப்பேன். வீட்டு பணிகள் இருக்கட்டும், ஆனால் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ வெளி உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அந்த நொடி என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் சொல்லாமல் வைத்திருந்த என் ஆசைகளையும் கனவுகளையும் அவர் புரிந்து கொண்டார். எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி தந்தது. அந்த நாள் முதல் என் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. நான் கல்லூரி சென்று படிக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் பயம் இருந்தாலும் தினம் தினம் நம்பிக்கை அதிகரித்தது.
நான் புதிய நண்பர்களை சந்தித்தேன், புதிய உலகத்தை பார்த்தேன். 3 ஆண்டுகள் கடினமாக முயற்சி செய்து என் படிப்பை நன்றாக முடித்தேன். அதன் பிறகு ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தேன். வேலைக்கு சென்றபோது என் வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்தேன். மனிதர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சண்டைகளை சமாளிக்க வேண்டும் என்று அனைத்தையும் மெதுவாக கற்றுக்கொண்டேன். காலங்கள் போனது. எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். என் குடும்பத்தை முழுவதும் நான் பார்த்து கொண்டேன். முன்பு பெண் குழந்தை என்று என் வீட்டில் கட்டி வைத்ததும் வளர்ந்ததனால் எனக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அதனால்தான் நான் என்னை குறைத்து நினைத்து கொண்டேன். ஆனால் இப்பொழுது நான் மாறிவிட்டேன். வாழ்க்கை எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. நான் நல்ல வேலை செய்து சம்பாதிக்கத் தொடங்கினேன். பின் என் மாமியாருடன் சேர்ந்து என் நாத்தனாரை திருமணம் நன்றாக செய்து வைத்தேன். அந்த நேரம் என் மனதில் இருந்த பழைய வேதனைகள் அனைத்தும் மெதுவாக மாறியது. இன்று என் மாமியாருடன் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றேன். இப்பொழுதும் எங்கள் வீட்டில் சண்டைகள் வரும், ஆனால் அதை நான் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். சண்டை வந்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்று நான் முழு உலகத்தையும் புரிந்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்கின்றேன். என் கணவர் எனக்கு பக்க பலமாக நின்றதனால்தான், என் ஆசைகளும் என் எண்ணங்களையும் மதித்ததனால்தான் இன்று நான் இந்த நிலைமையில் இருக்கின்றேன். என் வாழ்க்கை சமையலறை மற்றும் குடும்பத்திலேயே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நான் இன்று வெளி உலகத்தை அறிந்து ஒரு பெண்ணாக நிற்கின்றேன். என் வாழ்க்கையை மாற்றியது என் கணவர்தான். நான் மனதால் நன்றி சொல்கின்றேன். இப்படிப்பட்ட உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.